சாக்கடையில் தள்ளிவிட்டு உல்லாசப்படுகிறீர்கள். என்ன செய்வது? எல்லாம் விதியின் செயல். எல்லாம் அவன் செயலா? சகுனி இதோ அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு என்னும் அத்தனைக்கு முத்தான பாண்டவர்களின் சொத்தான எங்கள் பஞ்சவர்ண கிளி பாஞ்சாலியை பகடையிலே பந்தயமாக வைக்கிறேன். நடத்தும் உன் நாடகத்தை அந்த உத்தமைக்கு 1 என்ற எண்ணை போடு. அண்ணா, உங்களை ஏளனம் செய்த அந்த இளையரசி பாண்டவ பத்தினி இப்பொழுது நமக்கு சொந்தமாகி விட்டார். சாரதி, இப்பொழுதே சென்று அழைத்து அழைத்து வா. சாரதி, நில். துரியோதனா, இவ்வுலகில் யாரும் செய்யாத கொடிய துரோகத்தை செய்ய துணிந்து விட்டாய். இதனால் உனக்கு பெரும் கேடு வந்து சேரும். பலமுள்ள பாண்டவர்கள் பணிந்து விட்டார் என்று துணிந்து விட்டாயா? அவர்கள் பணிந்து நிற்பது உன்னை கண்டு அஞ்சி இல்லை. அண்ணன் நம்மை வைத்து ஆடி தோத்து விட்டாரே என்று அண்ணனின் நானே மறுக்க முடியாமல் அப்படியே நின்று கொண்டிருக்கிறார்கள். என் அப்பாவின் தம்பியான சித்தப்பா விதுரரே, நீ என்றைக்கும் எனக்கு சத்ரு என்பது எனக்கு தெரியாமல் இல்லை. பாண்டவர்கள் மீது பண்பு கொண்டு எங்களிடம் பம்புக்கு வரும் வஞ்சகன் நீ என்பது எனக்கு தெரியாமல் இல்லை. எங்களுக்கு ஏற்பட்டுள்ள செல்வத்தையும் செருக்கையும் கண்டு உன் மனம் பொறுக்கவில்லை. அதனால்தான் நீ இப்படி பேசுகிறாய். சாரதி, இந்த வீரன் விதுரனின் சொல்லை கேட்காது. உடனே சென்று அவளை இழுத்து வா. துரியோதனா, உன் கொடுமைக்கு ஒரு முடிவே இல்லாமல் போய்விட்டதா? அத்து மீறியவன் செயலுக்கு அளவே இல்லையா? கெடுவான் கேடு நிற்பான் என்பது சரியாகத்தான் போய்விட்டது. சொல் பேச்சை கேட்டு உன் செல்வாக்கை இழப்பா என்பதில் சந்தேகமில்லை. பாஞ்சாலி ஒரு பாவம் அறியாதவள். அவளை பங்கப்படுத்த நினைப்பது பாவம். பாஞ்சாலி ஒரு பாவம் அறியாதவளாய் இருக்கலாம் தாத்தா. என்ன செய்வது? அண்ணன் தர்மர் பாஞ்சாலியை பகடையிலே பந்தயமாக வைத்து ஆடி தோற்று விட்டாரே. இனி அவள் எனக்கு சொந்தம் அல்லவா? துரியோதனா, துரோபதி உனக்கு எந்த விதத்திலும் சொந்தமல்ல. சொல்கிறேன் கே. தர்மன் சூதாட்டத்தில் எல்லா செல்வங்களையும் துறந்து தன் தம்பிமார் 4 வரையும் வைத்து ஆடி தோற்று கடைசியில் தன்னையும் தோற்று விடுகிறான். தன்னையே தோற்றுவிட்ட தர்மனுக்கு துரோபதியை வைத்து ஆட உரிமை இல்லை. அவ்வாறு ஆடியிருந்தாலும் அவள் அதற்கு கட்டுப்பட தேவையில்லை. கணவனே கண்கண்ட தெய்வம் என்று எண்ணி தன் பார்த்தனின் சொல்லுக்கு பணிந்தாலும் சரி. இல்லை, இவன் யார் நம்மை வைத்து ஆட என்று உதறிவிட்டாலும் சரி. எது எப்படி இருந்த போதிலும் அவள் இங்கு வந்து பதில் சொல்லித்தான் தீர வேண்டும். இனி அவளுக்கு அந்த புறம் தேவையில்லை. இழுத்து வா இங்கே. பாண்டவ பத்தினியே, பாஞ்சாலன் பெற்றெடுத்த பைங்கிலேயே வந்து விட்டாயா? வா, இன்னும் என்ன வெட்கம்? வா, வந்து என் துடை மீது அமரும். அடே துரியோதனா, மற்றால் மனைவி என்று எண்ணாமல் கூசாமல் கூப்பிட்டு உன் துடை மீது அமரச் சொல்கிறாயே. துஷ்டனே, என்ன துணிச்சல் உனக்கு? மாற்றானின் மனைவி, பகடையிலே தோற்றானின் மனைவி, பகடையிலே பந்தயமாக வைக்கப்பட்ட ஒரு பொருள் சந்தேகிக்கப்படும் சாமானுக்கு சமம். யார் வேண்டுமானாலும் வாங்கலாம், எப்படி வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம். இதை அறிந்த தாங்கள் மாற்றானின் மனைவி என்று மன்றாடுவது முறையாகுமா? சாரதி, இழுத்து வந்து அவளை என் துணை மீது அமர்த்து. தம்பி துச்சாதனா, இந்த சாரதி நம் அடிமை பீமனை கண்டு பயந்து விட்டானடா. ஆனால் நீ யாருக்கும் பயப்படாத அஞ்சா நெஞ்சன் என்பது எனக்கு தெரியும். அவளை இழுத்து வந்து என் துடை மீது அமர்த்து. ஆகட்டும் அண்ணா. அடியே பாஞ்சாலி, அடியே பாஞ்சாலி, என்ன தலை குனிந்து நிற்கிறாய்? உனக்கு மானமோ? என்னை கண்டு வெட்கப்பட வேண்டாம். அது நிலவு.
அண்ணா, அடியே பாஞ்சாலி, என்ன தலை குனிந்து நிற்கிறாய்? உனக்கு மானமோ? என்னை கண்டு வெட்கப்பட வேண்டாம். நீ எங்களுக்கு தாசியாகி விட்டாய். உடனே துரியோதன மகாராஜாவை பணிந்து அவர் துணை மீது அமரு. துணை மீது அமரு. ஐயோ திருதராஷ்டிர மகாராஜாவே, தாங்கள் இருக்கும் போது எனக்கு இது தண்டனையா? என்னை காப்பாற்றுங்க. ஆ, அடியே, ஐவரையும் புணரும் அவிச்சாரி, உனக்கு மானம் என்ன, ஈனம் என்ன, வெக்கம் என்ன? ஏன் என் பேச்சை தள்ளிவிட்டு ஓடுகிறாய்? ஓடாதடி நில். நீ எங்கள் வெள்ளாட்டியாகி உன்னை இழுத்து கொண்டு போய் எங்கள் இஷ்டமானபடி செய்வோம். வாடி இங்க. ஓடுவா. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த பாவியிடம் இருந்து என்னை காப்பாற்ற இந்த சபையில் யாருமே இல்லையா? அடே துரோபதா, உன்னை கட்டி அணைத்த கணவன்மார்கள் ஐவரும் கைகட்டி தலை உழுந்து நிற்கின்றார்கள். இனி உன்னை காப்பாற்ற யார் வருவார்கள்? இனி நான் உன்னை சும்மா விட போவதில்லை. புதிகளுமில்லாத பயலே, நீயும் தொட்டாயானால் உன் கை கால் அனைத்தும் சேர்த்து வைத்து நொறுக்கி விடுவேன். இனிமேல் என்னால் பொறுத்து கொண்டு இருக்க முடியாது. இப்பொழுதே இவர்கள் அனைவரையும் அடித்து மண்ணோடு மண்ணாக்கி விடுகிறேன். அக்கிரமம் இன்றாடு ஒழியட்டும். பீமண்ணா, சற்று அமைதியாக இருங்கள். அண்ணன் தர்மன் சொல்லை தட்டழித்து விட்டார்கள் தம்பிமார்கள் என்ற பழி சொல்லை உருவாக்கி விடாது. என்ன நடந்தாலும் அத்தனைக்கும் பொறுத்திருக்க வேண்டும். அண்ணா